ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாருமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதை ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயத்த நமக்குள்ளே ரிமைண்ட் பண்ணிக்கணும். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலுமே இன்னொரு தடவை மறக்கிறது தானே, நம்ம எல்லாம் ஹியூமன் தானே. அதனால் இன்னொரு தடவை இதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நம்ம நெகட்டிவிட்டியை, நம்ம சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணணும். நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிறதெல்லாம் வராது, கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் சும்மா காசு தான் வாங்குவாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிற எல்லா நெகட்டிவிட்டியையும் நம்ம இக்னோர் பண்ணணும். அப்புறம் நம்ம என்ன எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த எக்ஸாமை பற்றி முழு டீட்டெயில்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக சிலபஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் அது கூட சேர்த்து நம்ம இன்னொன்று பண்ணணும். என்னென்னா, நம்ம சிலபஸ்லேயே இருக்கிற மற்ற ஏதாவது எக்ஸாம் சேம் சிலபஸில் இருக்கா அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அப்படி அந்த எக்ஸாம் இருந்தால் ஒரே படிப்பில் நம்ம 2 எக்ஸாம் இல்லை 3 எக்ஸாம் கவர் பண்ண முடிஞ்சால் அதையும் கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினை கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் தான் மற்ற இதுக்கு போகணும். அப்புறம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை இருக்குன்றதை பார்த்து அதை ஃபுல்லாகவே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு எக்ஸாம்னால் அதை இது பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நம்மளை பற்றி, நம்மளோட கெப்பாசிட்டியை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணணும். எல்லோரும் 10 மணி நேரம் படிக்காங்க, நானும் 10 மணி நேரம் படிக்கேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட்டு, ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும் பிரெயினில். அதை பொறுத்து நம்ம பார்த்துட்டு அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரெஸ்ட் விட்டு, நமக்கு என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து, கொஞ்சம் ஸ்லீப் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லை, அந்த இதெல்லாம் பார்த்து ஒரு ஷெட்யூல் போட்டு அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணணும். சும்மா பயந்துட்டு எல்லாருக்காண்டியும் இருக்கக்கூடாது. அப்புறம் என்னென்னா, மோட்டிவேஷன். எல்லோரும் சும்மாவே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் படிக்கிறவங்க செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா சிச்சுவேஷன்லேயும் படிக்க முடியணும், படிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் இருக்கும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஈவன் இப்போ கூட நம்ம கோவிட் சுச்சுவேஷனில் தானே இருந்துகிட்ருக்கோம். இப்போ நார்மல் தானே, நமக்கே ஒரு 10 நாள் 15 நாள் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் இருக்குது. அதுவும் பர்சனலாக யாராவது அஃபெக்ட் ஆனாங்கன்னா எப்படி படிக்க முடியும்? இதெல்லாம் நார்மல் தானே. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல நம்மளை சுற்றி. அந்த மாதிரி டைமில் நமக்கு ஒரு படிக்கிற மோட்டிவேஷன் இல்லாத டைமில் எக்ஸ்டர்னலாக நம்ம மோட்டிவேஷனை தேடிக்கணும். யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்குது. யூடியூப்லலாம் போய் சர்ச் பண்ணாலே நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் இருக்குது. அப்புறம் சாங்ஸ், ஏதாவது ரிலாக்ஸேஷனாக மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷனாக ஏதாவது சாங்ஸ் கேட்கலாம். அந்த மாதிரி எல்லாமே பண்ணி நம்ம எக்ஸ்டர்னலாக மோட்டிவேஷனை நமக்கு உருவாக்கிக்கணும். அப்புறம் இதெல்லாம் ஓகே தானே. இந்த மாதிரி இருந்து ஒரு 10 நாள் 15 நாள் ஈவன் 1 மந்த் கூட நம்ம படிக்காமல் விட்டால் கூட அடுத்து நம்ம திரும்ப நம்ம ட்ராக்கில் படிக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம படிக்காமல் விட்டுட்டோம், நமக்கு எல்லாம் மறந்துருச்சு அப்படின்ற மைண்ட் செட்டை நம்ம விட்டுறணும். நம்ம படிச்சுட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கே இதுதான் ஒரு பெரிய மைனஸ். அதனால் இதை ரொம்ப ஞாபகம் வச்சுட்டு, இதெல்லாம் நார்மல் தான், எல்லாருக்கும் நடக்கிறது தான் அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப நம்ம ட்ராக்கில் படிக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கணும். அப்புறம் ஏதோ ஒரு எக்ஸாம் நம்ம பண்ணுறோம், அப்போ நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கிது. அந்த சக்ஸஸை நம்ம அப்பப்போ விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். அதுதான் நம்ம ட்ரீம், அது நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு லைட்டாக பண்ணிக்கணும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் நம்மளோட சக்ஸஸ்க்கு. அதுக்குன்னு ட்ரீம் மட்டுமே பண்ணிகிட்ருக்கக்கூடாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் எல்லாமே செய்யணும். அது கூட சேர்ந்து ட்ரீமும் நம்ம அப்பப்போ பண்ணி பார்த்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. என்ன தான் நம்ம எவ்வளோ தான் டேலண்ட் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க்குக்குன்னு இருக்கிற ஒரு மரியாதை எப்பயுமே குறையாது. அதுக்கு ஒரு தனி தான். நம்ம எவ்வளோ தான் டேலண்ட் இருந்தாலும் ஒர்க் பண்ணாமல் அப்படியே இருந்தால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான் எப்போயுமே வின் பண்ணுவாங்க. அதனால் எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விடவே கூடாது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். தேங்க்யூ.